அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இறை தூதர் சுலைமான் நபி அவர்களுடைய காலத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ, மனிதர்கள் வாழ தகுதியான பூமி எதுவோ அது முழுக்க இவர்களின் அரசாட்சி தான் இருந்தது. இவர்களை பற்றி சொல்வார்கள், உலகத்தை ஒரே கொடையின் கீழ் ஆண்ட மன்னர் என்று. ஒரே கொடையின் கீழ் என்று சொல்வதன் பொருள், உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் இவர் கொடைபோல் காத்தார். பேராபத்துக்களிலிருந்து, சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து குடைபிடித்து மனிதன் தன்னை காப்பாற்றுவது போல் அநியாயங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களையும் சுலைமான் நபி அவர்கள் காப்பாற்றினார்கள், காத்தார்கள். எனவே அவர்கள் உலகத்தை ஒரே கொடையின் கீழ் ஆண்ட மன்னர். அதுதான் அவர்களின் இலக்கு, அதுதான் அவர்களின் கனவு. இறைவனிடம் அப்படித்தான் அவர்கள் பிரார்த்தனையும் செய்தார்கள். இப்போது பறவைகளின் மொழி அவர்களுக்கு தெரியும். எறும்புகளிடம் அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பேராற்றல். ஒரு நாள் இவர்கள் ஹுது என்கிற ஒரு பறவை, அதை இவர்கள் ஒரு உளவாளியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பறவைகளின் மொழி இவர்களுக்கு தெரியும். இந்த உளவாளி பறவை ஊரெல்லாம் உலகெல்லாம் சுற்றி வந்து மனிதர்கள் எப்படி வாழுகிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றன, எங்கெல்லாம் நீதி நிலைநாட்டப்படுவதற்கான தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து சுலைமான் நபி அவர்களிடத்தில் சொல்லுவதுதான் இந்த உளவாளி பறவையின் வேலை. ஒரு நாள் அவர்கள் வெளியூருக்கு சென்றிருந்த போது, மாலியில அரல் ஹுது, எங்க நம்முடைய உளவாளி பறவையை காணவில்லை என்று தன்னுடைய சக படை பரிவாரத்தினரிடம் கேட்டார்கள். ஆமா, காணல அப்படின்னு சொன்னாங்க. இறை தூதர் சுலைமான் நபி அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அந்த பறவை இப்போ உடனடியாக என் கண் முன்னால் வந்து நிற்கணும். ஆதாபன் ஷதீதா அவள் அதுபஹன்னா, உடனடியாக வரவில்லை என்றால் நான் கடுமையாக அந்த உளவாளி பறவையை துன்புறுத்துவேன், தண்டனை கொடுப்பேன், இல்லைன்னா ஒரேடியாக அறுத்துருவேன், அதை மரண தண்டனை கொடுத்து விடுவேன் என்றார்கள். காட்டுத்தீ போல செய்தி பரவுகிறது. ஏனென்றால் சுலைமான் நபிக்கு மிகவும் வேண்டிய பறவை அல்லவா அது. காட்டுத்தீ போல செய்தி பரவுகிறது. இந்த பறவை எங்கே என்று யாருக்கும் தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப ஹாயாக சுலைமான் நபிக்கு முன்னால் வந்து நிற்கிறது. எங்கே போனாய்? நீ இவ்வளவு நேரம் நான் தேடும் போதெல்லாம் என் கண்ணில் நீ சிக்கவில்லை. அதற்கு ஏற்றாற் போல, அதற்கு தகுந்தபடியான ஒரு கனமான செய்தியை நீ தாங்கி வந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நீ காணாமல் போயிட்டன்னா ஏதோ ஒரு நல்ல தகவல், எனக்கு கிடைக்காத ஒரு புதிய தகவல் ஒன்றை நீ சொல்ல வேண்டும். அப்போதான் நீ இவ்வளோ நேரம் தாமதமாக என் கண் முன்னாலே வந்து நின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா எங்கேயோ போய் சுற்றிட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே புது பறவை சொன்னது, நான் ஒரு கனமான தகவலை எடுக்கத்தான் இவ்வளவு தாமதமாக ஆகிவிட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சபா என்ற ஒரு நாடு இருக்கிறது. நம்முடைய அதிகாரம் இன்னும் அங்கே செல்லவில்லை. அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள்
சூரியனை வணங்குகின்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியாளர் ஒரு ராணி, ஒரு பெண்ணு தான் அந்த ஊரை அவ்வளவு நாட்டையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். எல்லாரும் அவருக்கு ரொம்ப கட்டுப்படுறாங்க என்று சொல்கிறார். அப்படியா? இதுவரைக்கும் நம்முடைய பார்வையில் சிக்காத ஒரு நாடா? ஒரு பெண் அதிபரா அந்த நாட்டுக்கு? ராணியா? என்னடா இது புதிய தகவலாக இருக்கிறது. சரி, அந்த மக்களுக்கு நாம் ஏகத்துவ கோட்பாட்டை எடுத்துரைப்போம் என்று சுலைமான் நபி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதம் சுலைமானிடமிருந்து வருகிறது. நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், எனக்கு கட்டுப்பட்டு விடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதி அந்த ஹுதுஹுது பறவையிடமே கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த உளவாளி பறவை நேராக சபா நாட்டினுடைய அந்த ராணி இருக்கக்கூடிய அரண்மனையில் ராணியில் பார்வையில் படும்படி கொண்டு போய் இந்த கடிதத்தை போடுகிறது. கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்த ராணி சொல்கின்றார், இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம், என்னிடத்திலே சங்கை மிக்க ஒரு கடிதம் வந்திருக்கிறது. நன்றா வார்த்தையை கவனியுங்கள், சங்கை மிக்க ஒரு கடிதம் வந்திருக்கிறது. ரொம்ப மரியாதையான வாசகம் அதில் இருக்கிறது. கண்ணிய குறைவா இல்லை. வரலன்னா உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், உன் நாட்டை பிடிச்சிருவேன், உன்னை அழிச்சிருவேன், இந்த உதார விடுற வார்த்தைகள் எல்லாம் அதிலே இல்லை. ரொம்ப கண்ணியமான சொற்களால் நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்னுடைய கைகளிலே வந்திருக்கிறது. எனவே இந்த கடிதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று அரண்மனையிலே கூடியிருந்த மந்திரி பிரதானியிடத்தில், அமைச்சரவையிலே அங்கம் வகிப்பவர்களிடத்திலே கருத்து கேட்டார் ராணி. எல்லோரும் சொன்னார்கள், உங்களுக்கு தான் தெரியுமே, எங்களை விட நீங்கள் பெரிய புத்திசாலி ஆயிற்று, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோம். ராணி சொன்னார், பக்கத்து நாட்டு அல்லது வெளிநாட்டு ராஜாக்களை எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே அனுமதித்தால் இந்த ஊரை அழித்து நாசம் செய்து விட்டு போய்விடுவார்கள். ஆகையினால் அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு நாம போவோம். இங்கிருந்து முதல்ல அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவோம். அவர் பொருளுக்கு ஆசைப்படுறவராக இருந்தால் அன்பளிப்புகளை வாங்கி வச்சுக்குவார். நாம் கவனிக்கிறேன். இன்னி நாளிரத்துன் பிம எரிஞ்சியுள் முருசலுவோம், நான் இங்கிருந்து தூதர்களை அனுப்ப போகிறேன். அவங்கள்ட்ட அந்த சுலைமான் என்கிற அந்த ராஜா மன்னர் எப்படி நடந்துக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லி, அது வரைக்கும் உலகத்தில் கிடைக்காத பொருட்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பெரிய பெரிய அற்புதமான பொருட்களை எல்லாம் ஒரு ராணி இன்னொரு ராஜாவுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும்? உயர்தரமான அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள். தூதர்கள் இங்கிருந்து கொண்டு போய் அன்பளிப்புகளை மாமன்னர் சுலைமான் நபி அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். என்னது இது? எங்கள் ராணி உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து விட்டுருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கலையே. என் இறைவன் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த விரிந்து பறந்த அரசாட்சி எனக்கு இதைவிட மிகப்பெரிய செல்வம் அல்லவா? இறைவன் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்கள் இதைவிட மிகப்பெரியவை. உங்கள் அன்பளிப்புகளை எனக்கு தேவையில்லை, தூக்கி கொண்டு போய்விடுங்கள். நான் சொன்ன கருத்து என்னாச்சு? நீங்கள் ஏக இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற வேண்டும். அந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். வந்த தூதர்கள் திரும்பி போனார்கள். மாமன் சுலைமான் நபி அன்பளிப்புகளை ஏற்கவில்லை, கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நம்மிடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ராணி பில்கிஸ் அம்மையார், இந்த ராணியின் பேர் பில்கிஸ், அந்த பில்கிஸ் அம்மையார் உடனடியாக தன்னுடைய நாட்டிலே இருந்து புறப்பட்டு தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு சுலைமான் நபியை பார்ப்பதற்கு பாலஸ்தீனத்துக்கு வருகிறார்கள். பாலஸ்தீன் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமைச் செயலகம் இருக்கிற இடம். சுலைமான் நபியினுடைய தலைநகர் அதுதான். சபா நாட்டிலிருந்து இளவரசி புறப்பட்டு வருகிறார். வரும்போது அங்கிருந்து கிளம்பி விட்டார்னு தகவல் வந்துருச்சு. சுலைமான் நபி அவர்கள் உடனே அரசவையை கூப்பிட்டு பரபரப்பாக மக்கள் அரசவையை திரட்டினார்கள். அந்த ராணிக்கு நாம் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும், என்ன செய்யலாம்? கூட்டத்தில் இருக்க ஒருவர் சொன்னார், அந்த ராணி அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா, அது மதிக்க ஒண்ணாத கற்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சிம்மாசனம். அது மாதிரி உலகத்தில் இப்போதைக்கு யாற்றையும் கிடையாது.
அந்த சிம்மாசனத்தை அந்த ராணி இங்கே வர்றதுக்கு முன்னால் தூக்கிட்டு வந்துடணும் நம்ம. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுவாங்க. நம்முடைய பலம் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, எவ்வளோ நேரத்தில் உங்களால் தூக்கிட்டு வர முடியும்? என்னால் எவ்வளோ நேரத்தில் முடியும், என்னால் எவ்வளோ நேரத்தில் முடியும். அப்போது அந்த அவையில் ஒருவர் இருந்தார், பேராற்றல் மிக்கவர். அவர் சொன்னார், வேதஞானம் வழங்கப்பட்டவர். அவர் சொன்னார், சுலைமான் நபி அவர்களே, கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளாக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னார். சரின்னு சொன்னாங்க. உடனே சிம்மாசனம் வந்துருச்சு கண் சிமிட்டு நேரத்துக்குள்ளாக. பில்கிஸ் அம்மையார் அங்கிருந்து வருகிறார், தன்னுடைய சிம்மாசனத்தை பார்க்கிறார். சுலைமான் நபி கேட்கிறார், இது என்னது தெரியுதாண்டு? உங்கள் சிம்மாசனம் என் சிம்மாசனம் மாதிரி தான், இது அதே மாதிரி செஞ்சிருக்கீங்களே எப்படின்னு கேட்டார். அதே மாதிரி இல்லைம்மா, அதுதான்மாண்டு. அது எப்படி அங்கிருந்து இங்கே வந்தது? இந்த பேர் அற்புதம். அந்த நேரத்தில் சுலைமான் நபி தற்பெருமை அடிக்காமல் சொன்னார்கள், இது இறைவன் எனக்கு வழங்கிய ஆற்றல், இறைவன் தந்த ஆற்றல் என்று சொன்னதால் அந்த சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்டு பில்கிஸ் அம்மையார் சுலைமான் நபியின் கருத்துக்கு உடன்பட்டார் என்று திருக்குரான் இதை விளக்குகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடிதம் எழுதும்போது கண்ணியம், பொருளை கொடுத்து அனுப்பும்போது உலகச் சொற்களுக்கு மயங்கவில்லை. உங்களுடைய பேராற்றல் என்ன பெரிய பேராற்றல் என்று புகழும் போது ஆமா ஆமா என்று சொல்லவில்லை, எல்லாம் எனக்கு இறைவன் தந்தது, நான் இறைவனின் அடிமை என்று சொன்னார். அதனால் அவருடைய அரசாட்சி விரிந்து கொண்டே போனது. எனவே நமக்கு இருக்கும் எல்லா ஆற்றலும் இறைவன் நமக்கு தந்ததுதான் என்று எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது நம்முடைய ஆற்றல் பெருகிக்கொண்டே போகும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.